கிறிஸ்து தன்னிடம் வர விரும்பிய சிறுவர்களை தடுத்த சீஷர்களை பார்த்து, சிறு பிள்ளைகளை என்னிடம் வர தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னார். ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் இந்த சிறு பிள்ளைகளைப் போல இருப்பவர்களிடம் இருக்கிறது. நாம் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். மனம் திரும்பி சிறு பிள்ளை ஆகும்படிக்கு மனம் திரும்ப வேண்டும். ஆச்சரியமாக இருக்கிறதா? சரி, நான் பேச விரும்பிய காரியம், கிறிஸ்துவிடம் செல்வதற்கு நம்மை தடை செய்வது என்ன என்பதுதான். சீஷர்களை பார்த்து தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்வதற்கு ஒரு பொருள் இருக்கிறது, முக்கியமான விஷயம் என்று. சீஷர்களை பார்த்து அவர் சொல்ல வேண்டியது அவசியம் என்ன? சிறு பிள்ளைகளை அவர்கள் தடுக்கிறார்கள். நாம் தேவனை அண்டுவதற்கு தடையாக இருப்பது பாவமல்ல, நாம் பழகுகிற பாரம்பரியங்கள் தான். பாரம்பரியங்கள் தேவ வசனம் போல, தேவனுக்கு பிரியமாக நடப்பது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஆனால் தேவனுக்கு பிரியமாக நாம் இருக்க மாட்டோம். நம்முடைய பாரம்பரியங்கள் கர்த்தருக்கு பாத்திரமானவர்களாக நமக்கு காண்பிக்கும். ஆனால் நாம் கர்த்தருக்கு பாத்திரவான்கள் அல்ல. நம்முடைய ஜெபமும் வேத அறிவும் ஊழியமும் மற்ற எல்லா காரியங்களும் அவைகள் போலியானவை. பாரம்பரியங்களை பின்பற்ற சீஷர்கள் பழக்குவிக்கப்படுகிறாலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் தடை பண்ணாதிருங்கள், என்னிடம் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள். பாரம்பரியங்களை போதித்தால் நாம் தடை செய்கிறோம், கிறிஸ்துவிடம் வராதபடி தடை செய்கிறோம். பாரம்பரியங்கள் வேறு, கிறிஸ்துவை பின்பற்றுவது வேறு. கிறிஸ்து போதித்ததை போதிக்காமல் சுயமான போதனைகளை ஏற்படுத்துவது பாரம்பரியங்கள். ஒரு சபை போதனைகள் தன்னுடைய புத்தியினாலே நல்லது என்று கண்டு அவர்கள் போதிக்கிறார்கள். உதாரணத்துக்கு, மீசை வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் தாழ்மையாக நமக்கு தெரியும் என்று சொல்லுகிறார்கள். வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டால் பரிசுத்தமாக தெரியும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பாடுபட்ட நாட்களிலே நாம் சாப்பிடாமல் உபவாசம் இருப்பது நல்லது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை விசேஷித்த நாட்களாக கொண்டாடுகிறார்கள், 40 நாள். இவைகள்லாம் பாரம்பரியங்கள். அவருடைய பிறந்த நாளை நினைத்து கொண்டாடுவது ஒரு பாரம்பரியம். அவருடைய இறந்த நாளை கொண்டாடுவது ஒரு பாரம்பரியம். சபையில எல்லோருக்கும் முன்பாக ஜெபம் பண்ணது ஒரு பாரம்பரியம். சபையிலே நம்முடைய சாதனைகளை சாட்சியாக சொல்வது ஒரு பாரம்பரியம். நம்முடைய பக்தியை சாட்சியாக சொல்வது ஒரு பாரம்பரியம். நம்முடைய பலகீனத்தை சொன்னால் அது பயனுள்ளதாக இருக்கும். சபையில் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நற்கிரிகளை செய்வது ஒரு பாரம்பரியம். இவைகள் தேவனுக்கு அருவருப்பானவை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய சன்னிதானத்திலே நுழைந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த மிருகங்களை துரத்தி, புறாக்களை விரட்டி திறந்து விட்டு பறக்கச் செய்து காசுக்காரர்களுடைய காசுகளை கொட்டினார். அவர்களை சாட்டை எடுத்து அடித்து வெளியே துரத்தினார். நம்ப முடிகிறதா? இயேசு கிறிஸ்து இவ்வளவு தூரம் கடுமையாக நடப்பார் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் செய்தார். இதை மறுக்கவில்லை வேதம், இதை எழுதி வைத்திருக்கிறது.
உண்மையை உள்ளவாறே சொல்லுவதுதான் உண்மைக்கு அழகு. அதை மறைத்து அவருக்கு ஒரு போலியான ஒரு பெயரை உண்டாக்குவது அழகல்ல. அவர் சாட்டை எடுத்து அடித்தார். காரணம், பாரம்பரியங்கள் சபையை தீட்டுப்படுத்துகின்றன. அவர் உபயோகித்த வார்த்தை என்ன? தேவனுடைய வீட்டை கள்ளர் குகையாக்காதிருங்கள் என்று. நம்முடைய இருதயம்தான் தேவனுடைய வீடு என்றும் அதை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு தெரியும். என்று அதற்குள் பாரம்பரியத்தை நாம் வைக்கிறோமோ, கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு பதில் பாரம்பரியத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய இருதயம் கள்ளர் குகையாகி விடுகிறது. கள்ளர் குகை என்றால் என்ன? சுயநலவாதி. தனக்காக நாம் வாழ்கிறோம், தேவனுக்காக வாழவில்லை. இதுதான் அதனுடைய சுருக்கம். தனக்காக ஜெபிக்கிறோம். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும், என் வருமானம் பெருகணும், எங்களுக்கு நல்ல காரியங்கள் நல்ல விஷயமாக நடக்கணும், எல்லாமே சௌகரியமாக இருக்கணும். இதுதான் நம்முடைய ஜெபம். இதுக்கு ஒரு பைபிள், இதுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து, இதுக்கு ஒரு போதனை தேவையா? இப்படி ஜெபிக்கிறதுக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட ஜெபத்தை கடவுள் கேட்பாரா? நிச்சயம் கேட்க மாட்டார். அவர் நீதியின் தேவன். அவரை அணுகணுன்னாக்கா நீதி இல்லாமல் அணுக முடியாது. நம்முடைய ஜெபத்தினுடைய முடிவில் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே என்று சொல்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து சொன்னபடிலாம் நான் நடந்துட்டுருக்கேன், அதனால தான் நான் இதை கேட்குறேன். இப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் என்று சொல்லாமல் ஒரு ஜெபத்தை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே என்று சொல்லாமல் நீங்கள் ஜெபிக்க முடியாது. அல்லது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி, நான் முன்னாடி சொன்ன வார்த்தைகளின்படி நாம் நடக்காமல் ஜெபிக்க முடியாது. கேன் யூ பிலீவ் இட்? இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே என்று சொல்வது ஒரு ஆடேஜ் இல்லை, வார்த்தை. ஜெபத்தின் முடிவில் நாம் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை அல்ல. நாம் அதன்படி செய்திருந்தால் தான் அந்த வார்த்தையை உபயோகிக்க முடியும். எல்லாரும் உபயோகிக்க முடியாது. பழனிவேலு IAS போட முடியாது. நான் IAS பாஸ் பண்ணி அந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் இருந்தால் தான் அந்த வார்த்தையை உபயோகிக்க முடியும். இல்லை நான் போட முடியாது. போட்டால் நான் யார்? என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் ஒரு போலி. பழனிவேலு MBBS போட முடியுமா? போட முடியாது. நான் படிச்சிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இவையெல்லாம் ஒரு தகுதியின் அடிப்படையினால் சொல்கிறது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே என்பதும் ஒரு தகுதியின் அடிப்படையினால் தான் சொல்ல முடியும். எனக்கு அந்த தகுதி இல்லைன்னா சொல்லக்கூடாது. நாம் எளிதாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய ஜெபத்தில். அது பேராபத்து, அது போலி. அந்த ஜெபம் கேட்கப்படுவது இல்லை. எப்படி பழனிவேலு IASன்னு போட்டாக்கா எப்படி இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாதோ, அதே போல் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே என்று சொன்னால் பிதா ஏற்றுக்கொள்ள மாட்டார். சிப்போ, நீ ஒரு போலி. நம்முடைய அநேக ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் இதுதான். என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் கண்மலையின் மேல் நீ கட்டப்படுகிறாய். என் வார்த்தையில் நிலைத்திராவிட்டால் கண்மலையின் மேல் கட்டப்படுவதில்லை. இதே பாரம்பரியம் என்ன சொல்லிடுச்சு? நாம் எல்லாமே அவர் வார்த்தையில் நிலைச்சிருக்கோம். பாருங்கள், நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கேன், நான் மனம் திரும்பியிருக்கேன், நான் சபைக்கு போகிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் தசமாவும் கொடுக்குறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு போகிறேன், வாரத்துக்கு ஒரு முறை உபவாசிக்கிறேன். பாருங்கள், கை நிறைய ட்ராக்ஸ் வச்சுட்டு ஊரில் இருக்கவங்களுக்குலாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டுருக்கேன். என்னால் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என்னால் இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என்னால் இவங்களுடைய நோய் சுகமாக இருக்குது. இப்போ இத்தனை பேர் நான் சபையில் கொண்டாந்து சேர்த்துருக்கேன். எல்லாம் இருக்கட்டும்.
நீங்கள் மணல் மேலே கட்டுறீங்களா, கண்மலையில மேலே கட்டுறீங்களான்றது இதை பொறுத்து இல்லை. அவர் வார்த்தையில் நிலைச்சிருக்குமா இல்லையான்றதை பொறுத்து தான். வார்த்தையில் நிலைச்சில்லாதவன் கண்மலையில் கட்டலை, ஆவில எளிமையில்லாதவன் கண்மலையில் கட்டலை, பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்காதவன் கண்மலையின் மேலே கட்டலை, மற்றவர்களை நியாயந்திருக்கிறவன் கண்மலையின் மேலே கட்டலை, உணவுக்காகவும் உடைக்காகவும் தேவனை தேடுறவன் கண்மலையின் மேலே கட்டலை, நீதியின் மேலே பசுத்தாகம் இல்லாதவன் கண்மலையின் மேலே கட்டலை, பிதா சம்பூர்ணமாக இருக்கிறது போல சம்பூர்ணமாக இல்லாதவன் கண்மலையின் மேலே கட்டலை, தன்னிடத்தில் அன்பு மட்டுமே அன்பு வரவன் கண்மலையின் மேலே கட்டலை, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லாதவன் கண்மலையின் மேலே கட்டலை. தன்னுடைய நோக்கம் தேவனுக்கு பிரியமாக இருப்பது மட்டும்தான் அப்படின்னு தன்னை சீர்தூக்கி பார்த்து அது மேலே மட்டும் கவனமாக இராதவன் கண்மலையின் மேலே கட்டலை. அதாவது தன்னுடைய நோக்கம், தன் கண்கள் இந்த சரீரத்தின் விளக்குன்னு பார்த்து அதை காத்துக்கொள்ளாதவன், அது அந்த சரியான நோக்கம். கண்கள்னா நோக்கம், அதே நோக்கம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிற நோக்கம் ஒன்று தான் அவன்கிட்ட இருந்ததுன்னா அவன் கண்மலையில் மேலே கட்டுறான். அந்த நோக்கம் இல்லாதவன் கண்மலை மேலே கட்டலை. அவனோட இறுதியும் அவனோட வாழ்க்கை இருளாக தான் இருக்கும். இந்த இருள் மகா பெரிதாக இருக்கும். தேவனுக்கு பிரியமாக இருக்கணுன்ற நோக்கம் உடையவன் எப்போதும் கண்மலை மேலே கட்டிகிட்டு இருக்கான். தன்னை உணர்ந்தவன் கண்மலை மேலே கட்டுறான். தான் எவ்வளோ தூரம் தீமையானவன் பார்க்காதவன் கண்மலை மேலே கட்டலை. அப்போ எதை செஞ்சுக்கிட்டு இருக்கான்? பாரம்பரியத்தை கட்டிக்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவ பாரம்பரியம். கிறிஸ்தவ பாரம்பரியன்றது ஒரு போலியான தோற்றத்தை நம்ம கொடுக்குது. நகை போட மாட்டேன், என்னன்னா கிறிஸ்தவன், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன், கிறிஸ்தவ சேர்ந்தவன் இல்லை. கிறிஸ்தவ சேர்ந்தவன்றது ஒரு ஆவி. கண்மலையில் கட்டுறன்றது ஒரு ஆவி. ஆவியில் எளிமை உள்ள ஆவி, துயரப்படுகிற ஆவி, சாந்தமுள்ள ஆவி, நீதியின் மேலே பசுத்தாகமுள்ள ஆவி. ஆவினா சிந்தனை. அவனோட சிந்தனைகள்லாம் இப்படி தான் இருக்கும். அவன் சிந்தனையை ஒத்து பார்த்தா எளிதாக தெரிஞ்சிடும். தன்னை குறித்து எளிய எண்ணங்கள் தான் அவன்கிட்ட இருக்கும். தன்னுடைய பலகீனத்தை உணர்ந்தவன் நொண்டி மரம் ஏறுனா ஏறமாட்டான். என்னால் முடியாதுங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் தன்னால் முடியாதுன்னு. தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டவனும் அப்படி தன்னுடைய பலகீனத்தை உணர்ந்துக்கிட்டவனும் அப்படி தான் இருப்பான். அடங்கி இருப்பான், துள்ள மாட்டான், தன் புத்தியின்படி ஓட மாட்டான், அதை செய்யணும் இது செய்யணும் துடிக்க மாட்டான், அடங்குவான். நம்ம அவனுடைய அடக்கத்தை பார்த்தா புரிஞ்சுக்கிடலாம் அவனால் முடியாதுன்றதை உணர்ந்துக்கிட்டான்றதை புரிஞ்சுக்கிடலாம். பாரம்பரியங்கள் நம்மளை தூண்டி விடுகின்றன. கர்த்தருக்கு அதை செய், இதை செய், கர்த்தருக்காய் ஓடு, சாதி, ஜெபி, கொடு, விட்டுட்டு வா, புறப்பட்டு போ. வசனங்கள் தான். ஆனால் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன. முதலாவது நீ அடங்கு, முதலாவது நீ குழந்தை மாதிரி மாறுப்பா, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஓடு, கொடு, விட்டுட்டு வா, போ, புறப்பட்டு போ. முதலாவது மனம் திரும்பு. நான் மனம் திரும்பியிருக்கேன், அது குழந்தை மாதிரி மனம் திரும்பு. அதுதாங்க இல்லை. மனம் திரும்பினேன்னு சொன்னது ஒரு பாரம்பரியம். ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டேன்றது ஒரு பாரம்பரியம். நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன்றது உனக்கு தெரியுமா? அப்போ நீ பாரம்பரியமாக இல்லை. பாரம்பரியன்றது இப்போ உங்களுக்கு விளங்குதா? அது ஒரு பாதி சத்தியம். சத்தியம்தான், ஆனால் பாதி சத்தியம். புறப்பட்டு போ, சத்தியம், பாதி சத்தியம். முதலாவது இவன் அடங்க தெரியல, புறப்பட்டு போய் என்னத்தை சாதிக்க போகிறான்?
தானே இன்னும் சீர்கேடானவன்றது புரிஞ்சுக்கிடலை. இவன் போய் எத்தனை பேரை ரட்சிக்க முடியும்? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவனை போல தான் சுயநலவாதிகளாக அவங்களும் இருப்பாங்க. இப்படி தான் கிறிஸ்தவம் தரங்கிட்டு போய் கிடக்கு. தன்னை உணர்ந்தாதான் இயேசு கிறிஸ்துனுடைய தேவை நம்மளுக்கு புரியும். நாம் எவ்வளோ தூரம் தாறுமாறானவங்கன்ற புரிந்து கொள்ளாத வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள். தான் ஒரு தாறுமானவன்றதை புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்தியராக தெரியவர், நம்மளை சுகமாக்குறவர். இல்லைன்னா எனக்கு தலை வலிக்குது, அவர் அதுக்காக தான் ஜெபிப்பேன். எனக்கு கேன்சர், அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து. எனக்கு கடன் தொல்லை, அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து. நான் திருந்துவதற்கு இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால் தான் அவர் எனக்கு ரட்சகர். நான் சுத்தமுள்ளவனாவதற்கு இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால் தான் அவர் என்ன ரட்சகர். நோயை குணமாக்குறவர், ஆபத்தில் உதவி செய்கிறவர்லாம் ரெண்டாம் பட்சம். ரட்சகர் என்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், என்னை கிறிஸ்துவ மாதிரி மாத்துறவர், என் குறைகள் அனைத்தையும் சீர்படுத்துகிறவர் தான் ரட்சகர். என்னுடைய சீர்கேடு எல்லாவற்றையும் மாற்றி என்னை முழு மனுஷனாக உருவாக்குறவர், செம்மையானவனா, தன்னை போல பழுதில்லாதவனாக, குற்றமில்லாதவனா, ஒருபோதும் கண்டிக்கப்படாதவனா மாத்துறவர். இயேசு கிறிஸ்து சரியாக காண்பிக்கணும் ரட்சகர்னு. ஏதான் சீஷர்கள் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், தடுக்காதீங்கன்னு. அவரை வியாதியை குணமாக்குறவர்னு காண்பிச்சா அவரை தடுத்துடுறோம். இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு சொல்கிற போது தான் அவர்கிட்ட மற்றவர்களை கொண்டாந்து சேர்க்குறோம். அவருடைய வேலை மனுஷர்களை சீர்படுத்துவது, நீதிமானாக நம்மளை மாற்றுவது. அந்த வேலையை அவரால் செய்ய முடியும். அது நிறைவேறலை. நான் யோசிக்கிறது உண்டு, எப்படி கிறிஸ்தவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? ஆபிரகாம் போல என்ன மாற்றும்னு சொல்கிறாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைய பெற்றுக்கொண்டு இருக்காங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமலே வாழ்க்கை முடிஞ்சிருதுங்க. ஆபிரகாமுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினதுனால நாம் ஆபிரகாம் சொல்ல முடியுது. அவனுக்கு பிள்ளைகளை தருவேன்னு சொன்னால் நிறைவேறிச்சு. இன்னைக்கு உயர்ந்த ஒரு மனுஷனாக இருக்கிறான். தேவனுடைய வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறுதா இல்லையான்றதை பொறுத்து தான் என்னோட ரட்சிப்பே இருக்கு. பலருடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமலே போயிடுது. தேவனால் உயர்த்தப்படுவது தான் வாக்குத்தத்தம். எந்த வாக்குத்தத்தமுமே தேவன் அவனை உயர்த்துகிறார். ஆபிரகாம் உயர்த்தினார், மோசேயை உயர்த்தினார், இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார், பவுலை உயர்த்தினார், யோவானை உயர்த்தினார். இவர்களை உயர்த்தினது போல யாரையும் உயர்த்தலை அவர். தேவன் உயர்த்தினா அது வித்தியாசமாக இருக்கும். அது பணத்தினால இல்லை, ஒரு செல்வந்தனா மாத்துறதுல உயர்வு இல்லை, என் வியாபாரத்தை பெருக்குவதில் உயர்வு இல்லை, என் படிப்பு அறிவை பெருக்குவதில் எனக்கு ஹையஸ்ட் ப்ரொமோஷன் கொடுப்பதில் உயர்வு இல்லை. இவரெல்லாம் அப்படிப்பட்ட உயர்வை பெற்றுக்கொள்ளலை. தாவீது பெற்றுக்கொண்டான் ராஜாவா, யோசேப்பு பெற்றுக்கொண்டான் ராஜாவா, தானியேல் பெற்றுக்கொண்டான் ராஜாவா. இவர்கள் உலக நன்மையை பெற்றுக்கொண்டு தான் உயர்த்தப்பட்டாங்க, உண்மைதான். ஆனால் இவர்களுடைய ஞானம் அதற்கு முன் விளங்குச்சு, இவர்களுடைய பரிசுத்தம் விளங்குச்சு. இவருடைய பரிசுத்தத்தை பற்றி தான் தேவன் சாட்சி கொடுக்கிறாரு. உலக நன்மைகளும் பரிசுத்தம் சேர்ந்த ஒரு வாழ்க்கை தான் உயர்வாக விளங்குது. ஆபிரகாமை உயர்த்தி அவரை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். உயர்த்தி சாட்சி கொடுப்பது, இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். சகல வாக்கு தத்தங்களும் இதை குறித்து தான் பேசுகிறது. தேவன் நம்மை உயர்த்தி நமக்காக சாட்சி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் அவள்கிட்ட காணப்பட்டது. இதுதான் ஆசீர்வாதம். வேலை பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதம் இல்லை, அழகான மனைவி பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதம் இல்லை, நோயிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதம் இல்லை, என் பிள்ளைக்கு நல்ல
படிப்பு கிடச்சி, நல்ல மனைவி கிடச்சி, நல்ல வீடு வசதியெல்லாம் கிடச்சி, நல்லா அவன் வாழ்ந்தா அது ஆசீர்வாதம் நான் நினைக்கிறேன். இல்லை, என் பிள்ளை தேவனுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுவதை கற்றுக்கொண்டு, அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டு, அவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ்ந்து, தேவனால் உயர்த்தப்பட்டு சாட்சியான ஒரு வாழ்க்கை தேவன் சாட்சி கொடுத்தாரானா என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டான். அதை கண்டு நான் மகிழ்வேன். ஒன்று போலி, ஒன்று நிஜம். என் வியாபாரம் பெருகுச்சு, அது போலி, அது ஆசீர்வாதமாக இல்லை, அது போலியான ஆசீர்வாதம். என்னுடைய ஜீவியத்தை பார்த்து தேவன் சாட்சி கொடுக்குறார். அது 10,000 வருஷம் இந்த உலகம் இருக்குமானாலும் அது நிலைச்சிருக்கும். என்னுடைய சாட்சி நிலைச்சிருக்கும். தாவீதின் சாட்சி நிலைச்சிருக்கும். தானியேலின் சாட்சி நிலைச்சிருக்கும். அதே போல் என்னுடைய சாட்சி நிலைச்சிருக்கும். தேவன் சாட்சி கொடுத்தாக்கா. நான் என்னை குறித்து சாட்சி கொடுப்பது கிறிஸ்தவம் இல்லை, தேவன் என்னை குறித்து சாட்சி கொடுப்பது. நான் என்ன நானே உயர்த்தி கொள்வது கிறிஸ்தவம் இல்லை, தேவன் என்னை உயர்த்துவது கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்து தானே உயர்த்திக்கல. அவர் வந்தார், சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் போயிட்டார். அவர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அவர் சிலுவையில் அடித்து அழிச்சதுனால அத்தனையா மறைஞ்சு போச்சு. ஆனால் 3ஆம் நாள் எழுந்து குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தன்னை காண்பிச்சு பரலோகம் ஏறி போயிட்டார். ஆனால் பிதா அவரை இன்னைக்கு உலகம் முழுசும் வெளிப்படுத்துறதுனால, சாட்சி கொடுக்கறதுனால, உயர்த்தினதுனால அவர் இன்னைக்கு விளங்கப்படுகிறார். இதுதான் ஆசீர்வாதம். இது நிஜம், நிஜமான ஆசீர்வாதம். இது உண்மை. இப்படி தேவன் நம்மை குறித்தும் சாட்சி கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையின் தரம் அப்படி இருக்குமானால், அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடம் வர விடுங்க, போதும், அது போதும். நம்ம பாரம்பரியத்திடம் போயிடக்கூடாது. வியாதியை சுகமாக்குற இயேசு கிறிஸ்து எனக்கு தேவையில்லை. ஆபத்தில் உதவுற இயேசு கிறிஸ்து எனக்கு தேவையில்லை. என் பாவங்கள்லேருந்து என்னை முழுக்க என்னை சுத்திகரித்து, என்னை நீதிமானாக்கி, என்னை அவரை போல பரிசுத்தமாக்கி, என்னை முடிவில் உயர்த்தி என்னை குறித்து சாட்சி கொடுக்குற இயேசு கிறிஸ்து தேவை. என்னை நானே பரிசுத்தமாக்கி கொள்ளவும் முடியாது, நீதிமானாக நடக்கவும் முடியாது. என்னுடைய இயலாமையை உணர்ந்திருக்கேன். நான் ஒரு நொண்டி, நடக்க முடியாதவன். என்ன பார்த்து எவன் மலை ஏறுன்னு சொன்னால் அது எப்படி முடியும்? இயேசு கிறிஸ்து மாதிரி நடன்னு சொன்னால் அது எப்படி முடியும்? தாறுமாறானவன். தாறுமார்களை பார்த்து நான் ஒடிஞ்சு போயிடலை, அவரை சார்ந்து கொண்டிருக்கேன். என்ன நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு அவரை பலவந்தம் பண்ணிகிட்ருக்கேன். நீர் எனக்கு ரட்சகர். எப்படி நீங்கள் நோய்களை சுகமாக்கும்படிக்கு அவர்கிட்ட போராடி கேட்குறீங்களோ, உங்களை சுத்தமாக்கும்படிக்கு அவரை போராடி கேளுங்க. என்னை நீதிமானாக்குங்கன்னு போராடி கேளுங்க. நீர் தானே எனக்கு ரட்சகர். என்கிட்ட ஏன் பாவம் இருக்குது? என்கிட்ட ஏன் பலகீனம் இருக்குது? என்னுடைய தாறுமார்கள் ஏன் இப்படி இருக்குது? என்னோடய குறைகள் ஏன் இப்படி இருக்குது? நீர் எவ்வளோ தூரம் சுத்தம் உள்ளவரோ அவ்வளோ தூரம் என்னை சுத்தமாக்குன்னு கேளுங்க. நீர் எவ்வளோ தூரம் பிதாவுக்கு பிரியமாக வாழ்ந்திரோ அவ்வளோ தூரம் நானும் பிதாவுக்கு பிரியமாக வாழட்டும்னு கேளுங்க. அதை கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க. அந்த வழியில் என்னை நடத்துங்கன்னு கேளுங்க. கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இதுவும் அவருடைய வார்த்தை. கேட்காதனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கோம். தேவன் தன்னுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் நாம் கிறிஸ்துவிடம் போகாதபடிக்கு அரை சத்தியங்கள் நம்மை தடுக்கின்றன. வியாதியை சுகமாக்குறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் அதுதான் சத்தியம் இல்லை. ஆபத்தில் உதவுறது தான் இயேசு கிறிஸ்து, அதுதான் சத்தியம் இல்லை. அது நம்மளை உயர்த்தாது, அது நம்மளை நீதிமானாக்காது, அது நம்மளை சுத்தமுள்ளவனா பிதாக்கு முன்னாடி நிப்பாட்டாது. தேவனால் வரக்கூடிய ரட்சிப்புன்றது வேற. உங்களுக்கு தெரியுமா ஒரு ரகசியம்? இது ரகசியம் இது, ஆனால் நான் சொல்லணும், அதுக்காக தான் சொல்கிறேன்.
நாம் எவ்வளோ தூரம் ஊழியம் செய்கிறோமோ அதற்கான கூலியை ஆண்டவர் தருவார். ஊழியக்காரன் ரட்சிக்கப்பட அது ஊழியம் உதவாது. அவனுடைய ஜீவியத்தை பார்த்து தான் ரட்சிப்பு இருக்குது. ரட்சிப்புன்றது இலவசம், அது கூலி கிடையாது. என்னோடய ஜீவியத்தை பிதா மாத்துறாரு, அது இலவசம். நான் எவ்வளோ தூரம் மாறி இருக்கிறேனோ அதை பொறுத்து தான் ரட்சிப்பு. இருந்தாலும் நான் மாறாமலே கூட என்னோடய வாழ்க்கையை ஊழியத்துக்காக செலவு பண்ணலாம். தேவன் என்னை ரட்சிக்க மாட்டார். நான் நிறையா ஊழியம் செஞ்சுருக்கிறேன். என்ன நீ ஊழியம் செஞ்சப்பா இந்தாவா உனக்கு அதுக்கான கூலி வாங்கிட்டு போ. ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவன் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுவதில்லை. ஏன் ஆரோன்னு என்னுடைய வார்த்தையை உபயோகிச்சிருக்காருன்னா, அவன் கூலிக்காரன். அவன் செய்கிற வேலைக்கான கூலி மட்டும்தான் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனோட ரட்சிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், ஊழியம் ஒரு ரட்சிப்பாகாது. ஊழியத்தை பார்த்து தேவன் எனக்கு இறங்க மாட்டார். அதுக்கான கூலியை கொடுத்து நிறைய எனக்காக என்னை பற்றி அறிவிச்சிருக்கப்போ உனக்கு இதா நீ எனக்காக கொடுத்தியா, அதுக்கு பதில் இவ்வளவு தரம் நான் உனக்கு தந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. கணக்கை சரி பண்ணிவிடுவார். கூலிக்காரனை நம்ம எப்படி வேலை முடித்தவனுக்கு கூலி கொடுக்குறோமோ அப்படி தான் ஊழியக்காரனையும் ஆண்டவர் நடத்துகிறாரு. அவனுடைய வேலை அது, ஆரோனுடைய வேலை அது. அதனால் ஆரோனை போல் நான் அழைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி நம்ம பெரும் பாராட்டக்கூடாது. அந்த ஆரோன் நேரம் வரும்போது பொற்கண்டிகளை கன்று குட்டிகளை ஏற்படுத்தி ஜனங்களை அதை தொழுதுகளை சொல்லி கொடுத்தான். தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் தான் ஆரோன். ஆனாலும் அவனுடைய ஜீவியம் சரியில்லாதனால அது தேவனுக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. தேவனோட அவனுக்கு ஒரு உறவு இல்லை. அதனால தான் அவன் கெட்டு போயிட்டான். அவனோட ஜீவியம் சரியில்லாதனால அவன் வாய்ப்பு வரும்போது பெரிய துரோகம் தான் செஞ்சான். இத்தனைக்கும் அவன் தேவனுடைய கர்த்தருடைய வாய், மோசையினுடைய வார்த்தைகளை, மோசை பேச வேண்டிய வார்த்தைகளை அவன் பேசி கொண்டிருந்தான். அவ்வளவுதான். அவன் வாயாக இருப்பது அவனுடைய அதனால் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. புரியுதுங்களா? தேவன் தன்னுடைய ஞானத்தை மகா மகா அற்புதமாக விளங்க பண்ணுறாரு. மனுஷங்களோடு அவர் பழகிற விதம் மிக மிக நேர்த்தியாக இருக்கு. ஊழியக்காரர்களை அவர் கூலி கொடுத்து அனுப்பிடுறாரு. ஜீவியத்தை மாற்றம் அடைவது தான் முக்கியம். சீஷனாவது தான் முக்கியம். சீஷன் மற்றவர்களை தன்னை போல கிறிஸ்தவம் போல மாற்றுவதற்கான வழியை காண்பிக்கணும். அதனால தான் அவர் சொன்னார், பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள். நாம் தடுக்கக்கூடாது. பாரம்பரியங்கள் தடுக்கின்றன. நாம் மனம் திரும்பி இருப்போமானா குழந்தைய போல் மாறி இருப்போம். ஆவியில் எளிமையாக இருக்கிறதாங்க குழந்தை. மற்றொரு தருணம் வரும்போது சந்திப்போமா? வணக்கம்.